வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம். வெண்டைக்காய் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில். ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, கடுகு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், உப்பு, கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு, புளி, ஹிங். இப்போ வெண்டைக்காய் சாம்பார் எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் நம்ம இந்த துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் இதில் போடுறோம். அதோடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டு, நறுக்கி வச்சிருக்க தக்காளி, பெரிய வெங்காயம் இத்தனையும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் நம்ம ஊற்றி ஒரு 2-3 விசில் நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் நம்ம ஒரு விசில் போட்டு ஒரு 2-3 விசிலுக்கு வேக வைக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கோம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கடுகு போடுறோம். கடுகு வெடிச்சதும் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தூளில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். கடுகு இப்போ வெடிச்சிச்சு. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினதும் இப்போ வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெண்டைக்காய் போட்டதும் நம்ம இதில் கருவேப்பிலையும் உப்பும் போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வெண்டைக்காய் நல்லா இது வதங்கும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம இதில் ஹிங் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு ஒரு 1 நிமிஷம் கூட வதக்கிட்டு பருப்பு இதில் போட்டுருவோம். நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க தால் இது அதை நல்லா மசிச்சு இப்போ இதில் ஊற்ற போகிறோம். ஒரு 1 நிமிஷம் இதை ஊற்றி நம்ம நல்லா கிண்டலாம். பருப்பு இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், சாம்பார் தூள், மிச்சம் நம்ம நேர்மை கொஞ்சம் தான் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும்போது. ஸோ மிச்சம் இருக்க மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொதிக்கும். உங்களுக்கு கொதிக்கிற அளவுக்கு நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த நேரம் நம்ம கொஞ்சம் புளி இதில் மிக்ஸ் பண்ணுறோம். எங்கிட்ட புளி பேஸ்ட் இருக்கிறதுனால நான் பேஸ்ட் போடுறேன். உங்ககிட்ட புளி இருக்குன்னா நீங்கள் அதை கரைச்சி ஊற்றிடலாம். இந்த நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கொஞ்சம் கூட தண்ணி கூட இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.